இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளுக்கு காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கிற இந்த மோசமான சூழ்நிலையிலையும் உன்னை நான் எப்படியாவது ஜெயிப்பேன்னு தோல்வியை ஒத்துக்காம நிஜமாவே ஒத்த காலில் நிக்கிறானா, அந்த தைரியம் யாருக்கு வரும்? அவளை பத்தி என்கிட்டயே பெருமையா பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? சாரி பப்பிமா. என்ன சாரி? டான்ஸ் ஆட போற நேரத்துல இப்படி எல்லாம் டென்ஷன் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் ஏன் கூட இருந்துட்டு ஏன் இப்படி பண்ற? இல்ல பப்பிமா, சும்மா ஏதோ சொல்ல போய். அது எப்படி? அவளை பத்தி சும்மா பேசும்போது கூட பெருமையா பேசுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வைஷ்ணவி? பப்பிமா, என்ன மன்னிச்சிரு பப்பிமா. கோவப்படாத, நீ டான்ஸ் ஆடணும்ல, நிதானமா இரு. தயவு செஞ்சு கோவப்படாத, என்ன மன்னிச்சிரு. டான்ஸ் முடியற வரைக்கும் என் கண்ணுல படாம இங்க இருந்து போ. இதுக்குதான் இந்த நாட்டியம் பாட்டெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு சொல்லி சொன்னேன். கேட்டாதானே? என் பேச்ச கேட்காம போயிட்டு காலை உடைச்சிட்டு வந்து நின்னா. இப்ப என்னடானா அப்படியே சவால் விட்டுட்டு வந்திருக்காளாமே. எல்லாம் நீங்க குடுக்கற இடம், அதனாலதான் இப்படி துள்ளிட்டு திரியறா. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? மா, நான் இங்க கரிச்சு கொட்டினேன், நடந்தது தானே சொல்றேன். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதுவும் நல்லதுதான். இப்ப போய் அவ ஆடி தோத்தா அந்த நாட்டிய பள்ளியை இழுத்து மூடிடுவாங்கல்ல. அப்புறம் அந்த மாயா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே இருப்பா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாயா அவளுக்காக வழியில வேதனையில ஆடுறா. மாமாவா அவங்க தப்பா பேசிட்டாங்க, சரி பண்றதுக்கு அவ சவால் விட்டுட்டு வந்திருக்கா. தயவு செஞ்சு உதவி பண்ணலனாலும் இப்படி ஏதாவது பேசாம இருக்கல. அடிபட்டு 2 வாரம் தானே ஆச்சு. டாக்டர் குணமாக குறைஞ்சதும் 1 மாசமாவது ஆகும்னு சொன்னாரு. இவ என்னடானா 2 வாரத்திலேயே ஓடுறா, ஆடுறா, நடக்கிறா. அப்ப வலிக்க தானே செய்யும். அத்தை, அதுக்கு மாயாவோட தன்னம்பிக்கை தான் காரணம். தெரியும்டா, இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியல. மாயா, உன் நல்ல மனசுக்கு அந்த கடவுள் உன் கூடவே இருப்பாரு. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. என்ன இப்படி 3 கால்ல தான் மேடையில ஏறி ஆட போறியா? ஏமா, உன்னால மனசு நோக்காம பேசவே முடியாதா? அவ இந்த நிலைமையிலயும் மாமாவுக்காக மேடை ஏறி ஆட போறான். உன்னால முடிஞ்சா நல்லதா 4 வார்த்தை சொல்லு, இல்லனா பேசாம அமைதியா இருமா. ஆமாண்டா, உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே, அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னுருவல்ல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அக்கா, நான் ரெடி ஆயிட்டேன். டேய், நீ எங்க கிளம்பிட்ட? நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, டான்ஸ் பார்க்க தானே போறேன், ப்ளீஸ்மா. டேய், சொல்றேன்ல, போக கூடாதுன்னா போக கூடாது. ஏய், அவன் எங்க கூட தானே வரான். டான்ஸ் பார்க்க அனுப்புறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? மாயா, உன்னால ஆடிட முடியும்ல? இல்லன்னா சொல்லுமா, இப்பவே இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். பெரியப்பா, கேன்சல் பண்றதுக்காகவா இவ்ளோ தூரம் உழைச்சோம்? என்னால முடியும் பெரியப்பா. ஏய் அப்பு, எங்கடா உங்க அம்மாவை காணோம்? அம்மாவுக்கு தலைவலியாம்பா, அதான் வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்பா, ரொம்ப நல்லதுடா. அவ மட்டும் வரலனா நம்ம யாருக்குமே தலைவலி இருக்காது. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொன்னடா. சரி, போட்டி ஆரம்பிக்கிற வரை நீ அறையில போய் ரெஸ்ட் எடு. ஜானகி, கூட்டிட்டு போ. சரிங்க. இந்த போட்டிக்கு என்ன ஜட்ஜா கூப்பிட்டதுல எனக்கு தான் பெருமை. இந்த போட்டியில கலந்துக்கிற 2 டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். போட்டி ஆரம்பிக்கலாமா? சரி சரி சரி. வாங்க மேடம், ப்ளீஸ் வாங்க. நீங்க அப்படி உட்காருங்க. மைக்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க. தேங்க் யூ மேடம். மீனா, நீ தான் முதல்ல ஆடணும். இப்போ உன் பேரை கூப்பிட்டதும் பயப்படாம போய் ஆடிட்டு வா. சொதப்பிராத. இந்த காம்படிஷன்ல நீ ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்க மிஸ்.
பசங்க பார்க்க குட்டியா இருந்தாலும் ஆட்டம் ரொம்ப பெருசா இருந்துச்சுல்ல? ஜட்ஜ், உங்களோட சில வார்த்தைகள். நிஜமாவே ரெண்டு பேரும் சூப்பரா ஆடினாங்க. இனியா, உன் பாவம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீனா, நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பெர்ஃபெக்ட்டா பண்ண. தேங்க்யூ மேம். ஸ்கோர் பார்த்துடலாமா? மீனா 9 மார்க்ஸ், இனியா 6 மார்க்ஸ். நல்லா ஆடணும். ஓகே ஓகே மேடம். ஏய் அருந்ததி, இது உனக்கே அசிங்கமா இல்ல? நான் ட்ரெயின் பண்ணவள உன் சார்பா ஆட வைக்கிற? ஏய் இங்க பாரு, இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்க நீ யாரு? ஏங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இன்னைக்கு ஸ்ருதி உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே மாயாதான். அந்த நன்றியை எப்படி மறந்தீங்க? விடுச்சினும் காசுக்கு முன்னாடி நன்றி உணர்ச்சிக்கெல்லாம் மதிப்பே இல்ல. அருந்ததி போட்டியில ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவானா, இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே? இந்த பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. என்னையா வார்த்தை அளந்து பேசணும்? உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் இதுக்கு மேலேயும் கேட்கணும். போட்டி நடக்கிற இடமாச்சேன்னு பாக்குறேன். இங்க பாருங்க, எங்க பொண்ணுக்கு எது நல்லதோ அதுதான் நாங்க பண்ணுவோம். அப்போ மாயா உங்க பொண்ணோட நல்லதுக்காக அடிபடுறதால உங்க கண்ணுக்கு தெரியல? மாமா, டேய், ஏன்டா இப்படி ஓடி வர? மாமா மாமா இங்க வாங்கல. அக்கா வாங்கக்கா. எங்கடா? வாங்க சொல்றேன், வாங்க. மாமா இங்க பாருங்க. மாமா என்னாச்சுங்க? காவியா ஏன் இப்படி நடுங்குறா? என்னன்னே தெரியலங்க. திடீர்னு ரொம்ப குளிருதுன்னு சொன்னா, தொட்டு பார்த்தா பயங்கரமா ஜுரம் அடிக்குது. கடவுளே, வந்தப்பவே பார்த்தேன் இவ டல்லா இருந்தா. ராத்திரி பகல்னு ஆடினதுனால குளிர் ஜுரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக எப்படியாச்சும் ஜெயிக்கணும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. கடைசியில இப்படி ஆகும்னு நினைக்கல. ஸ்ருதிக்கு எதிராக யார ஆட வைக்கிறது? மாயா, காவியாக்கு பதிலா நாம அப்புவை ஆட வைக்கலாம். அப்புவால ஆட முடியுமா? என்னால ஆட முடியும்க்கா. காவியாக்கு பதிலா என் தம்பி அப்போ ஆடுவான் மேடம். நீங்க போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. கடைசியில அந்த அருந்ததிக்கு எதிரா உன் புள்ள இறக்கி விட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புள்ள இங்க ஆட போறான். இப்பவே நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். போட்டியாவது மண்ணாவது.